நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல்லா எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நல்லா தான் சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனாலும் எனர்ஜி கொஞ்சம் கூட இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கும். அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா நீங்க உங்க மார்னிங் ரொட்டீனை கரெக்டா பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க நினைக்கலாம், மார்னிங் ரொட்டீனுக்கும் எனர்ஜிக்கும் என்னடா சம்பந்தம்னு. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நம்ம மார்னிங் ரொட்டீனை கரெக்டா பண்ணா அந்த டே ஃபுல்லா நம்ம எனர்ஜெட்டிக்கா எந்த வேலையும் செய்ய முடியும். சோ எப்படி ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீனை உருவாக்கி அதை ஃபாலோ பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வேக் அப் அட் யுவர் ரைட் டைம். வாழ்க்கையில பெருசா சாதிச்ச பில்லைனர் அவங்களுடைய மார்னிங் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. டெய்லியும் அவங்க கரெக்டான டைமுக்கும் எந்திரிச்சிருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. காலையில ஒரு 4ல இருந்து 6 மணிக்குள்ள எந்திரிக்க பாருங்க. அதுக்கு மேல போக கூடாது. மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும். அதுக்கு நைட்டு நீங்க சீக்கிரமா தூங்க போயிடணும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல முழிச்சிருக்காதீங்க. தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்க எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிருங்க. லைக் ஃபோன், டிவி, லேப்டாப் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர லைட்னால உங்க பிரெயின் டே டைம்ல இருக்கும்னு நினைச்சுக்கும். அது ஏன்னா ஆதி காலத்துல நைட் டைம்ல எந்த ஒரு லைட்டும் இல்ல. அந்த நேரத்துல தான் மனுஷங்க தூங்குவாங்க. காலையில ஆனா சூரிய ஒளி வந்துடும். அது பகல்னு அந்த டைம்ல வேலை செய்வாங்க. இதனாலதான் தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம பிரெயினையும் ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் மார்னிங். நீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்கன்னு அதுக்கு முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க என்னென்ன வேலை செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது நீங்க அடுத்த நாள் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் இருக்கும். அதை நீங்க மறக்கவும் மாட்டீங்க. நீங்க செஞ்சு முடிச்ச எல்லா வேலையும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டிக் பண்ணும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் நமக்குள்ள கிடைக்கும். இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் எழுதும் போது அன்னைக்கு நீங்க செய்யற எல்லா வேலையும் தெளிவா செஞ்சிருப்பீங்க அண்ட் கரெக்டாவும் செஞ்சிருப்பீங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். நம்மள பெரும்பாலான மக்கள் இந்த தப்பை கரெக்டா செஞ்சிருவோம். அது என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனேயே மொபைல் போன் பாக்குறது. இந்த ஒரு பழக்கம் நம்மளுடைய டேவை ஹெல்த்தியான டேவாவே மாத்தாது. சோ காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் போனை யூஸ் பண்ணாதீங்க. எந்திரிச்ச உடனே உங்க பெட்டை கிளீன் பண்ணுங்க. பெட்ஷீட்டை மடிச்சு வச்சு நீட்டா இருக்குதான்னு பாருங்க. அதற்கப்புறம் உங்களை நீங்களே ஹைட்ரேட்டடா வச்சுக்க தண்ணியை குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ அந்த மார்னிங் டைமை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி அதற்கப்புறம் வர டைம்களை நீங்க ஹெல்த்தியானதா கொண்டு போக முடியும். மூவ் அரவுண்ட் அண்ட் ஹைட்ரேட். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். டெய்லி 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது அந்த நாள் ஃபுல்லாக உங்களை எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் ஆவது பண்ணுங்க. ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் காலையில் செஞ்சே ஆகணும். அதுவும் யோகா, மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் உங்களை எப்பவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் தண்ணி குடிக்கிறது கூட மறந்துடுறோம். ஸோ நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ தண்ணி குடிக்க மறக்காதீங்க. இந்த வெதருக்கு இன்னும் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற இந்த வெதரில் நிறைய பேர் ஐஸ் வாட்டர் குடிக்க விருப்பப்படுவோம். ஆனால் அந்த ஐஸ் வாட்டரை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சாதாரணமாக பானை தண்ணி குடிக்கிறதே ரொம்ப நல்லது தான். கடைசியா ஹால் எலார்ட் எழுதின மார்னிங் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். அது என்னன்னா சேவர்ஸ். இந்த சேவர்ஸ் ஃபார்முலாவோட அப்ரிவேஷன் என்னன்னா எஸ் ஃபார் சைலன்ஸ், ஏ ஃபார் அஃபர்மேஷன், வி ஃபார் விஷுவலைசேஷன், இ ஃபார் எக்ஸசைஸ், ஆர் ஃபார் ரீடிங், எஸ் ஃபார் ஸ்கிரைபிங். இந்த சேவர்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்க பெட்டை கிளீன் பண்ணுங்க. அதற்கு அப்புறமா சைலண்டா உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உறுதிமொழி, அதாவது அஃபர்மேஷன் எடுங்க. அந்த அஃபர்மேஷனுக்கு அப்புறம் அந்த நாள்ல நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிங்க. படிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதாவது ஸ்கிரைபிங். இது எல்லாமே தான் சேவர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள அடங்கும். இப்படி உங்க மார்னிங் ரொட்டீனை கரெக்டா அமைச்சு ஃபாலோ பண்ணாலே அந்த டேல நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி பண்றதுனால நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வளர முடியும். ஸோ இந்த 6 பழக்கத்தையும் உங்க டெய்லி ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் தான் அந்த நாள் முழுவதையுமே சிறப்பான நாளா மாத்துது. அப்படிப்பட்ட அந்த மார்னிங் ரொட்டீனை நம்ம சிறப்பா செய்யும் போது அந்த நாள் இன்னுமே சிறப்பா மாறும். ஸோ மேல சொன்ன எல்லாத்தையுமே நாளைக்குன்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் நீங்க நாளையிலிருந்து இந்த மார்னிங் ரொட்டீனை கரெக்டா செட் பண்ணுவீங்களான்னு
கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.